அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இந்த 2 கருப்பு நிற பொருட்களோட இந்த இலைய மட்டும் நீங்க சேர்த்து பாருங்க. உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாகும். இதுக்கப்புறமா கண் திருஷ்டியும் எதிரிகளும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் மேஜிக் போல ஏற்பட ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்ல 3 லெவல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கறேன். இதுல கோல்டு லெவல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு, இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னதான் வழி, அதே மாதிரி வீண் விரைய செலவுகள் இருக்கு, கையில காசே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு ஜாயின் பட்டனுக்கான லிங்க் நான் கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு வேண்டிய வரம் கிடைக்கிறதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்யறோமோ அதே அளவுக்கு நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யணும். அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கண் திருஷ்டி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் நிறையவே. இன்னைக்கு நிறைய பேரால இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஜாதகம் சரியா இருந்தா கூட இந்த கெட்ட சக்திகள் நம்ம வாழ்க்கையில பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள தவற விடாதீங்க. இன்னும் சொல்ல போனா செய்வினை, பில்லி, சூனியம், அடுத்தவங்களோட பொறாமை பார்வை, ஏக்க பெருமூச்சு, ஏக்க பார்வை, இது எல்லாமே நமக்கு பல மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இது எல்லாத்துக்கும் பெயர் தான் வேற வேறையே தவிர ஒட்டுமொத்தமா இது எல்லாமே கெட்ட சக்திகள் தான். சரி, இப்படிப்பட்ட கெட்ட சக்திகள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளா இருக்கிறனால பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்படி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இன்னைக்கு உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா கூட மாசத்துக்கு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செய்ய பாருங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு தேவைப்படும். புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடுகையே பயன்படுத்திக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இருந்தாலே போதுமானது. அடுத்ததா நமக்கு மிளகு தேவைப்படும். இதுவும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மிளகுல இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நமக்கு தேவை கிடையாது. இந்த 2 கருப்பு நிற பொருட்களுக்கும் தாந்திரிகத்துல முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை இது 2க்குமே ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததா நமக்கு ஒரு இலை தேவைப்படும். இப்ப நான் உங்களுக்கு 2 இலை சொல்றேன். இதுல உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் சொல்ல போற இலை என்னன்னு பாத்தீங்கன்னா எருக்கன் இலை. இந்த எருக்கன் இலை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த எருக்கன் செடி பாத்தீங்கன்னா தண்ணீரே இல்லாம சூரிய ஒளியில வளரக்கூடியது. பல வருஷங்கள் தண்ணியே இல்லைன்னா கூட சூரிய ஒளியால வளரக்கூடியதுதான் இந்த எருக்கன் இலை.
சூரிய பகவானுக்கு உகந்தது. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த எருக்கன் இலைய வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும். எருக்கன் இலை கிடைச்சதுன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த இலைய பறிச்சுட்டு வந்து தண்ணீர்ல சுத்தம் பண்ணிட்டு ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி எருக்கன் இலை இல்லைன்னு சொல்றவங்க பிரியாணி இலைய இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். நீங்க ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு கற்பூரம் தேவைப்படும். நார்மலா இருக்கக்கூடிய கற்பூரமே போதுமானது, பச்சை கற்பூரம் தேவை கிடையாது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுக்கு வெளியில மட்டும்தான் நீங்க செய்யணும். ஹால்ல உட்கார்ந்து கூட செய்யக்கூடாது. உங்க வீட்டுக்கு முன்பக்கம், பின்பக்கம், மொட்டை மாடியில, பால்கனில இப்படி எந்த இடத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் செய்யக்கூடாது. இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலை, அப்படி இல்லைன்னா அந்த எருக்கன் இலையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய எழுதிக்கோங்க. அதாவது ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் கொடுத்திருக்கேன், அதை நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்சல். அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 09 ஒரு ஸ்பேஸ் விட்டு 27. இந்த கேன்சல்ங்கிற வார்த்தைய கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் நீங்க எழுதணும். இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை நீங்க எழுதிக்கோங்க. அதாவது கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கடன்னு எழுதிக்கோங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க நோய்னு எழுதிக்கோங்க. இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க எழுதலாம். இப்போ உங்களுக்கு 2-3 கஷ்டம் இருக்குன்னா 2-3 எருக்கன் இலை, அப்படி இல்லைன்னா 2-3 பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் தனித்தனியா நீங்க ஒவ்வொரு இலைய யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடன் இருக்கு, நோயும் இருக்குன்னா ஒரு இலையில கடன்னு எழுதுங்க, இன்னொரு இலையில நோய்னு சொல்லி எழுதுங்க. மறக்காம முதல் லைன்ல கேன்சல்ங்கிற ஸ்விட்ச் வேர்டையும் அடுத்த லைன்ல 0927ங்கிற ஏஞ்சல் நம்பரையும் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களோட கஷ்டம் என்னவோ அதை நீங்க எழுதுங்க. இந்த மாதிரி எத்தனை இலை வேணாலும் நீங்க எடுத்து எழுதிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்னு மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். இப்படி உங்களுடைய கஷ்டம் எழுதினதுக்கு அப்புறம் எரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுல இந்த இலைகளை போட்டுட்டு இதுல ஒரு சொட்டு எண்ணெய விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டா போதுமானது. அதாவது நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இலையில 2-3 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு இதை ஏத்தி வைங்க. இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருங்க. இது ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. உடனடியா உங்களால வீட்டுக்கு வெளியில தூக்கி போட முடியலன்னா ஒரு பேப்பர்ல சுருட்டி இந்த சாம்பலை நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வைங்க. கட்டாயமா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது. இத நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அந்த பேப்பரோட சேர்த்து தூக்கி போடணும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழி நிச்சயமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.